10 இயர்ஸுக்கு மேலே இந்தியா தான் அந்த ட்ரோஃபியை ஜெயித்திருக்கிறாங்க. போர்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி பெரிய பஸ் ஆஸ்திரேலியாவில் இந்த டெஸ்ட் சீரீஸுக்கு. வேர்ல்டு கிரிக்கெட்டை பார்த்தாலும் பெரிய ரைவல்ரி. ஆஸ்திரேலியாவுக்கு வந்தால் ஒரு சீக்ரெட் சொல்கிறேன், அங்கே இங்கே இருக்கிற எல்லா சத்தமும் நாக் அவுட் ஆக வேணும். காது பூட்டி கண் பூட்டி செய்கிற இருக்கிற ஜாப்பை பெட்டி தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஆனால் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பேப்பர்ஸை பார்க்குறது, ஆக்கள் என்ன சொல்லுவாங்கன்னு. எந்த பேப்பர் எடுத்தாலும் போர்டர் கவாஸ்கர் ட்ரோஃபியை பெட்டி தான் கவர் பண்ணுறாங்க. 2 பேஜஸ் 3 பேஜஸ் எல்லாத்தையும் பார்த்தா கிங் கோலியை பெட்டி தான் நிறைய கதை. செம்ம ரெஸ்பெக்ட் இந்தியன் அணிக்கும் விராட் கோலிக்கும். ஆனால் காமன் ஒப்பீனியன் வந்து டேஞ்சர் இந்தியாவுக்கு இல்லை, ஆஸ்திரேலியாவுக்கு. விராட் கோலின்ற ஃபார்ம் கடைசி 2-3 இயர்ஸில் அவருடைய நார்மல் ஃபார்ம் இல்லாட்டி ரிசல்ட்ஸ் இருக்க இல்லை. ஆனால் ஒரு சாம்பியன் பிளேயர் வேணுமான நேரத்தில் தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பின்ன பி அ வேர் ஆஃப் விராட் கோலின்றது தான் ஒப்பீனியன். அதோட ஃபார்மர் கிரிக்கெட்டர்ஸ்ன்ற ஒப்பீனியன் வந்து இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டாக தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் ஆஸ்திரேலியாவில் அந்த இருக்கிற ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ன்ற பேர் கேட்டில்லை. ஆனால் ஒரு எக்ஸ்பேக்டர்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்தியா அணிக்கு. ப்ரெஷர் இந்தியா அணியில் தான். ஆனால் நான் சொல்கிறேன், ஆஸ்திரேலியா எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க இந்தியா இந்த சீரீஸில் கம்பீட் பண்ணி 2-3 டெஸ்ட் மேட்சஸ் இருந்தாலும் ஜெயிப்பாங்கன்னு. விராட் கோலி அவர்கிட்ட தான் எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இருக்குது.